ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு திருவண்ணாமலை வடக்கு தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ இரட்டைக்காளியம்மன் கோவிலில் 31ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது. தொழிலதிபர்கள் TM சண்முகம் மற்றும் AS சதீஷ்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற அருள்மிகு இரட்டைக்காளியம்மன் திருக்கோயில் 31ஆம் ஆண்டு திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் ஆசி பெற்றார்கள். திருவண்ணாமலை சின்னக்கடை தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ இரட்டைக்காளியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா 31ஆம் ஆண்டு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. 31வது வருஷமும் தீ மிதித்தவர்கள் கிட்டத்தட்ட முதல் வருடத்திலிருந்து 31வது வருடம் மிக சிறப்பான முறையில் பக்தர்கள் தீ மிதித்தார்கள். இந்த ஆலயமானது அன்னை பராசக்தி சிவபெருமானுடைய சரீரத்தில் இடதுபாகம் பெற வேண்டி காஞ்சிபுரத்திலே தவம் இருக்கின்ற பொழுது சிவபெருமான் அசரீரை வாக்கு கூறி திருவண்ணாமலையில் தவம் இருக்கும் காலத்தில் என்னுடைய சரீரத்தில் இடது பாகத்தை கார்த்திகை தீபத்தன்று தருகிறேன் என்று அசரீரை வாக்கு சொல்லுகிறார். அப்படி அம்பாள் காஞ்சிபுரத்திலிருந்து திருவண்ணாமலையில் வந்து இங்க பக்கத்தில் இருக்கக்கூடியதான பவழக்குன்று என்கின்ற மலை மீது தவம் இருக்கின்ற பொழுது அசுரர்களால் அம்பிகைக்கு இடையூறு ஏற்படுகிறது. அப்பொழுது அந்த அம்பிகைக்கு பராசக்திக்கு வலதுபுறம் ஒரு காலையும் இடதுபுறம் ஒரு காலையும் காவல் இருக்கிறார்கள். அப்படி காவலாக இருந்த 2 காளைகளும் இங்கு இரட்டை காளைகளாக வீற்றிருந்து வருகின்ற பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் வாரி வழங்குகின்ற கற்பக விருட்சமாக இங்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள்.